இன்டர்னல் கம்பஸ்டன்ஸ் இன்ஜின்களில் இஜிஆர் வால்வு பொருத்தப்பட்டு வருகிறது. இந்த வால்வு டீசல் மற்றும் பெட்ரோல் வண்டிகளில் பொருத்தப்படுகிறது. சில நைட்ரஜனை கொண்டு இயங்கும் இன்ஜின்களிலும் பயன்படுகிறது. இந்த இஜிஆரின் வேலை நைட்ரஜன் ஆக்சைடு என்னும் நச்சுமிகுந்த வாயுவை குறைப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. என்ஜின்களில் இருந்து வெளியேற்றப்படும் எக்ஸாஸ்ட் கேஸின் ஒரு பகுதியை மறுபடியும் என்ஜின் சிலிண்டருக்கே இந்த வால்வு அனுப்புகிறது. இப்படி செய்வதால் கம்பஸ்டன்ஸ் சேம்பரின் உள்ளே சேரும் ஆக்சிஜன் அளவு குறைக்கப்படுகிறது. அதாவது உள்ளே வரும் சுத்தமான காற்றை குறைக்கிறது. இதனால் அந்த காற்றில் இருந்து கிடைக்கும் ஆக்சிஜன் குறைக்கப்படுகிறது. ஆக்சிஜனை குறைப்பதன் காரணமாக சிலிண்டரில் எரியக்கூடிய எரிபொருளின் அளவு குறைகிறது. இதன் மூலம் பவர் ஸ்ட்ரோக்கில் ஏற்படும் அதிகபட்ச வெப்பநிலை குறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இன்ஜினின் சுற்றும் வேகத்திற்கு ஏற்றாற்போல் இந்த இஜிஆர் வால்வு ஓபன் ஆகி எக்ஸாஸ்ட் கேஸின் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ஜினுக்குள் அனுப்பும். சிலிண்டரின் உள்ளே அதிகபட்ச வெப்பநிலையில் பவர் ஸ்ட்ரோக் நடக்கும் பொழுது நைட்ரஜன் ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நைட்ரஜன் ஆக்சைடு எக்ஸாஸ்ட் கேஸ் ஆகஸ்டு அட்மாஸ்பெரிக் காற்றுடன் கலப்பதால் இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றது. இப்படிப்பட்ட வாயு அதிக வெப்பநிலையில் உருவாகுவதால் சிலிண்டரில் ஏற்படும் அதிக வெப்பநிலையை ஏற்கனவே வெளியேறும் எக்ஸாஸ்ட் கேஸின் ஒரு பகுதியை மறுபடியும் சிலிண்டருக்குள் அனுப்பி அந்த வெப்பநிலை குறைக்கப்படுகிறது. இதனால் ஹைட்ரஜன் ஆக்சைடு வாயுவின் உற்பத்தி குறைக்கப்படுகிறது. இந்த இஜிஆர் வால்வினால் நன்மை இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கிறது. உதாரணமாக இந்த இஜிஆர் வால்வு வெளியே வருகின்ற எக்ஸாண்ட் வாயுவை சுத்தம் செய்யாமல் அப்படியே என்ஜினுக்குள் அனுப்புகிறது. இப்படி வெளியேற்றப்படும் வாயுவில் அதிக அளவு கார்பன் உள்ளது. இந்த கார்பன் சிலிண்டரின் உள்ளே சென்று பிஸ்டன் ரிங்குகளின் இடையிலும் சிலிண்டரின் பக்கவாட்டிலும் பதிந்து விடுகிறது. இதனால் உராய்வு அதிக அளவில் ஏற்பட்டு என்ஜின் பாகங்கள் தேய்மானம் அதிகம் ஏற்படுகிறது. கார்பன் டெபாசிட் அதிகமாகும் போது அது லூப்ரிகேஷன் ஆயிலில் கலக்கும் அளவுக்கு சென்று விடுகிறது. சிலிண்டர் போருக்கும் மற்றும் பிஸ்டன் ரிங்குக்கும் அதிகளவு உராய்வு ஏற்பட்டு அதனால் தேய்மானம் ஏற்படுகிறது. தேய்மானம் ஏற்பட்டதன் காரணமாக கார்பன் லூப்ரிகேஷன் ஆயிலுடன் கலந்து ஆயிலின் தன்மையை மாற்றிவிடுகிறது. இந்த நுண்ணிய கார்பன் துகள்கள் லூப்ரிகேஷன் ஆயில் வடிகட்டிகளால் வடிகட்டப்படுவதில்லை. அவை லூப்ரிகேஷன் ஆயிலுடன் கலந்து என்ஜின் முழுவதும் சுழற்சியில் செல்கிறது. இதனால் பல பாகங்கள் தேய்வடைகிறது. அடுத்தது டீசல் என்ஜினில் பவர் ஸ்ட்ரோக்கின் வெப்பநிலையை வெகுவாக குறைப்பதால் என்ஜினினால் கிடைக்கும் இழு விசைசக்தி குறைக்கப்படுகிறது. பாசிட்டிவ் கிராங்க் கேஸ் வெண்டிலேஷன் சிஸ்டத்திற்கும் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சிஸ்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏனெனில் பாசிட்டிவ் கிராங்க் கேஸ் வெண்டிலேஷன் சிஸ்டமானது என்ஜின் ஆயிலில் உஷ்ணத்தினால் ஏற்படும் எண்ணெயை நீராவியை வெளியேற்றத்தை குறைக்க மட்டுமே உள்ளது. எக்ஸாஸ்ட் கேஸ் மற்றும் கிராங்க் கேஸ் கெய்ஸ் இரண்டையும் ரீசர்குலேஷன் செய்வதால் மீண்டும் எரியாத கார்பன் பார்ட்டிகல்ஸ் ஏற்படுகிறது. இந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் மனித இனத்திற்கு அதிகமான தீங்கு விளைவிக்கும் ஒரு வாயுவாகும். இந்த நவீன காலத்தில் டிஎப்பி என்ற ஒரு கருவி எக்ஸாஸ்ட் கேஸ் பாதையில் பொருத்தப்படுகிறது. இந்த கருவி எரியாத கார்பன் பார்ட்டிகல்ஸ் எரித்து விடுகிறது. இதனால் கார்பன் பார்ட்டிகல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆகவும் நீராகவும் மாறிவிடுகிறது. இப்படி மாற்றப்பட்ட வாயு மனித உடல்நலத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. மற்றொரு வீடியோவில் டிஎப்பி கருவியை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஆட்டோமொபைலில் உபயோகப்படுத்தப்படும் எந்தவொரு கருவியைப் பற்றியோ அல்லது சென்சார்களைப் பற்றியோ தங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். அதைப் பற்றிய வீடியோவை நாங்கள் போடுகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.